ஐஸ்வர்யா, என் கூட இருந்திருந்தா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் இப்படி கோர்ட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். முகத்தை திருப்பிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஐஷு ஐஷு சித்தி சித்தின்னு வளைய வளைய வந்த பொண்ணு இப்ப கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. இது சரியாவா இருக்கு? ஐஸ்வர்யா, அமைதியா இரு. என்னக்கா, குடும்பத்தோட கோயிலுக்கு போவாங்க, சினிமாவுக்கு போவாங்க. நீ என்ன கோர்ட்டுக்கு வந்திருக்க? அதுலயும் வீட்டுக்காரர் மிஸ்டர் ராஜாராம், அவர் மிஸ்ஸிங். மாயா ப்ளீஸ். குடும்ப மானம் கோர்ட்ல கொடி கட்டி பறக்கிறப்போ உன் புருஷன் அப்படி வீட்ல என்ன வெட்டி முறிக்கிறாரு? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போறியா? இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைல்ல, அப்புறம் என்ன? என்னென்ன சம்பந்தம் இல்லையா? என்னக்கா, உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சவளே நான் தான். இப்ப பாரு, நான் போய் சாட்சி சொன்னாதான் உன் பொண்ணுக்கும் சின்ன தம்பிக்கும் கல்யாணம் நடந்ததையே ஜட்ஜு நம்புவாரு. நீ சொன்னேன்னு நான் இப்ப திரும்பி போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஜட்ஜு மல்லிக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவாரு. நான் போயிட்டா பரவாயில்லையா? நீ போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். ஏன்னா நம்ம குடும்ப மானத்து மேல எனக்கு ஒன்னை விட ரொம்ப அக்கறை இருக்கு. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்ததான் நான் இங்க வந்திருக்கேன். நம்பிட்டேன். என் பொண்ணையே எங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல வச்சவ தானே நீ. இப்ப மட்டும் என்ன உண்மையா பேச போற? சரிக்கா, உனக்கும் எனக்கும் ஒரு சேலஞ்ச். கோர்ட்ல நான் உண்மையை தான் பேசுவேன், நடந்தது தான் சொல்லுவேன். ஒரு வார்த்தை கூட நான் மாத்தி பேச மாட்டேன். பாக்குறியா? நம்புக்கா. இந்த பாசமான தங்கச்சியை நம்ப மாட்டியா? நம்பிக்கை அதான வாழ்க்கை. அக்கா, நான் என்னதான் இந்த கோர்ட்ல உண்மையை பேசினாலும் உன் பொண்ணோட தலையெழுத்த அந்த ஆண்டவனாலையும் மாத்த முடியாது.